அதே மாதிரி வந்து இந்த ரமலான் மாதத்தில் வந்து நோன்பு வந்து அதிகமான மக்கள் வந்து வைக்கிறாங்க. எல்லா சமூக மக்களுக்கும் தெரியுது. ரமலான் முடிந்ததுக்கு பிறகு வந்து 6 நோன்புன்னு சொல்லி வைக்கிறாங்க. அது சில மக்கள் மட்டும் வைக்கிறாங்க. அது எப்படி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலவுது. 6 நோன்பு என்பது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வலியுறுத்துகிற ஒரு நோன்பு. எதுக்கு வலியுறுத்துகிறாங்கன்னு கேட்டால், ரமலான் வந்து 30 நோன்பு வைக்கிறோம். 29 இல்லை 30ன்னு வைங்களேன், 30 கணக்கு வச்சுக்கிடுவோம். எல்லா வணக்கங்களுமே ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்கிறாங்க. எல்லா வணக்கங்களுமே 1க்கு 10 என்ற அடிப்படையில் அல்லாட்ட கூலி கிடைக்கும். 30 நோன்பு வச்சிங்கன்னா அது 10 பேருக்குங்க 300 நோன்பு ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு 6 நோன்பு வச்சுன்னு வைங்களேன், ஒரு 60,000 360 ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஏறக்குறைய. பிறை கணக்குப்படி அவ்வளோதானே வரும், 355 60 தான் வரும். அப்போ ஒரு வருஷ நோன்பு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக தான் 30 நோன்பு கடமையாயிடுச்சு. மேற்கொண்டு ஒரு 6 நோன்பு வச்சுக்கணும்னா 36 நோன்பு, 36 × 10 360, 360 நோன்பு வச்சு வருஷம் பூரா நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். இந்த ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி நன்மையை பெருக்கி தருவதற்காக வேண்டி இந்த 6 நோன்பு வைக்க சொல்கிறாங்க. இந்த 6 நோன்பு என்பதை வந்து ஷவ்வால் மாதத்தில் வைக்கணும். அந்த ஷவ்வாலில் தான் வைக்கணும். அந்த 6 நோன்பு என்பது வந்து எப்படி ரமலானில் இந்த நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி 6 நோன்பு இப்போ வைக்கணும்னு கேட்டால் ஷவ்வாலில் வைக்கணும். ஷவ்வாலில் வந்து பெருநாளுக்கு முடிஞ்சு வரது கண்டினியூவாக தான் வைக்கணுமான்னு அப்படி கிடையாது. அதுக்கு அது மாதவிடாய் நேரத்தில் இருப்பாங்க, அவங்க அந்த 6 நோம்பில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அவங்களுக்கு எப்போ அந்த ஷவ்வாலில் வைக்க வாய்ப்பு இருக்கோ வச்சுக்கிற வேண்டியது. ரமலான் முடிஞ்சிடும், ஷவ்வால் பிறை 1 வைக்கக்கூடாது, ஹராமு பெருநாள் அன்றைக்கி வைக்கக்கூடாது. ஷவ்வால் 2 இருந்து என்ன செய்யலாம், கடைசி வரைக்கும் ஒரு 6 நாள் நோன்பு வைத்து விட்டோம்னு சொன்னால் 2 3லேருந்து வைக்கலாம், அல்லது ஷவ்வால் 5லேருந்து கூட வைக்கலாம். நோக்கம் என்னென்னா 1க்கு 10 தான் அங்கே நோக்கம். 1க்கு 10ங்கிற நன்மையை பெறுவது நோக்கம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால நீங்கள் அந்த ஷவ்வால் மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு 6 நாள் என்ன செய்யணும், அதை தொடர்ச்சியாக நோன்பு வச்சுட்டோம் என்று சொன்னால், தொடர்ச்சின்னா அந்த மார்க்கப்படி இந்த மாதவிட இந்த மாதிரி விடுபடக்கூடிய நேரம் வந்து விட்டுற வேண்டியது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வச்சுட்டோம் என்று சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வருஷம் பூரா நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும்னு ஆர்வம் மூட்டியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் ஆகணுன்னு கட்டாயம் கிடையாது. வைக்கலாம், சிறந்தது. வைக்கலைன்னு சொன்னாலே ரமலானில் நோன்பு வைக்கிற எல்லாம் கேள்வி கேட்பான், 6 நோன்பு வைக்கிற எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அதை விளங்கிக்கிற வேண்டியது.